உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்காக மஹிந்த எடுத்துள்ள திடீர் தீர்மானம். யாழ் மற்றும் கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதி மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூடு, யாழில் கைதான மற்றும் ஒரு சந்தேக நபர். யாழ்ப்பாண தமிழருக்கு கனடாவில் கிடைக்கப்பெற்ற மிக முக்கிய விருது. இனி விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உயிரற்ற ஒரு வரவு செலவு திட்டத்தை முன்மொழிந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். தற்போதைய அரசாங்கம் தன் மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் கூட உண்மையில் யார் சரி என்பதை பொதுமக்கள் தற்போது உணர்ந்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் 21ஆம் தேதி நுகேகுடையில் ஏற்பாடு செய்திருக்கும் ஆர்ப்பாட்ட பேரணியில் தான் பங்கேற்கப் போவதில்லை என்றும் அவர் கூறினார். இவ்வாறு பேரணியில் பங்கேற்காமல் இருப்பதற்கு இரு முக்கிய காரணங்கள் இருப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதிலுமிருந்து தங்காலையில் உள்ள தனது வீட்டிற்கு தினமும் தனது நலம் விசாரிக்க வரும் மக்களை தவிர்க்க இயலாமை மற்றும் தங்காலையிலிருந்து நுகேகொடைக்கு பயணிக்க அதிக நேரம் செலவிட வேண்டியுள்ளமை பேரணியில் பங்கேற்காமைக்கு காரணம் என்று முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எடுக்கும் இத்தகைய நடவடிக்கைகள் தனது அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் கூறினார். யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் சில பகுதிகளில் காற்று மாசு காரணமாக பொதுமக்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. காற்றின் தர குறியீட்டின் நிகழ்நேர தரவுகளின்படி இலங்கையின் பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு கணிசமாக குறைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன்படி கதிர்வேலா, சிலாபம், அகரகம, வந்துர்லகர, திகன, மடம்பகம, ஹங்காம, அக்கரைப்பட்டு, கலவான, முள்ளியவளை, பென்னங்கட்டி, அடம்பன் மற்றும் உப்புவேலி அத்துடன் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் சில பகுதிகளின் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது அதிக மாசுபாடுகளின் அளவு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு குறிப்பிடத்தக்க சுகாதார ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாசுபட்ட காற்றை நீண்ட நேரம் வெளிப்படுத்துவது ஏற்கனவே உள்ள இதயம் அல்லது சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுடன் சேர்ந்து குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். எனவே பொதுமக்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் உடுவிலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் காரில் பயணித்த போது கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. காரில் இருந்து வாள், 5000 வரையான போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் பயணித்த கார் போலி இலக்க தகடு கொண்ட கார் என்று போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் கைதான குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 30 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் போலி இலக்கத்தகடு, ஆயுதம், போதைப்பொருள் என்பவற்றிற்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்தி நடவடிக்கை எடுக்க உள்ளதுடன் அதன் பின்னர் கொழும்பு விசேட போலீஸ் குழுவினரிடம் சந்தேக நபரை ஒப்படைக்க உள்ளனர். இதேவேளை கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் அண்மையில் யாழில் கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பில் இருந்து வந்த விசேட போலீஸ் குழுவால் மேலதிக விசாரணைக்காக கொழும்பிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். கனடாவின் உயரிய இராணுவ கௌரவங்களிலொன்றான ஆர்டர் ஆஃப் மிலிட்டரி மெரிட் விருதை ஈழத்தமிழரான வாகிசன் மதியாபரணம் பெற்றுள்ளார். இதன் மூலம் இந்த விருதை பெற்ற முதல் இலங்கை தமிழராக அவர் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவரான வாகிசன் மதியாபரணத்திற்கு கனடாவின் ஆளுநர் ஜெனரல் வாகிசன் மதியாபரணத்திற்கு கனடாவில் இந்த விருதானது வழங்கப்பட்டுள்ளது. உள்நாட்டுப் போரின் காரணமாக இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து கனடாவில் தஞ்சமடைந்த வாகிசன் மதியாபரணம் அந்த நாட்டின் இராணுவத்தில் 30 ஆண்டுகளாக பணியாற்றி அண்மையில் ஓய்வு பெற்றார். இந்த நிலையில் அவரின் நீண்டகால அர்ப்பணிப்பு மற்றும் சிறப்பான பணி சாதனைகளை மதித்து இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. விருதை பெற்ற பின் தனது உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட வாகிசன் மதியாபரணம் கூறியதாவது: இந்த விருது ஒரு பதக்கம் மட்டுமல்ல, என் வாழ்நாள் கனவின் நிறைவேற்றம். ஏதிலியாக வந்த ஒரு தமிழ் இளைஞன் கனடா என்ற தேசத்திற்கு பணியாற்றி இன்று அதன் உயரிய மரியாதையை பெறுவது பெருமை என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்.
அவரின் சாதனை கனடாவில் வாழும் தமிழ் சமூகத்திற்கும் உலக தமிழர்களுக்கும் பெருமையை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்காக மஹிந்த எடுத்துள்ள திடீர் தீர்மானம். யாழ் மற்றும் கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதி மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூடு, யாழில் கைதான மற்றும் ஒரு சந்தேக நபர். யாழ்ப்பாண தமிழருக்கு கனடாவில் கிடைக்கப்பெற்ற மிக முக்கிய விருது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.